ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, இட்லி கடை. இப்போ தனுஷ் சார் இயக்கி அவரே நடிச்சிருக்க படம் இன்னைக்கு அக்டோபர் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தான் நம்ம ஈவினிங் மேட்னி ஷோ பார்த்துட்டு வந்து இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் ஒன்லைனு. தனுஷ் அவங்க அப்பா வந்து மதுரை ஊர் பக்கத்தில் ஒரு இட்லி கடை வச்சிருக்காரு. சிவனேசன் இட்லி கடை, இன்னொரு ஃபேமஸான கடை. தனுஷ் வந்து இது பிடிக்காம வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பா தவறிட்ட பிறகு வந்து அந்த கடையை அவர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறாரு, அவருக்கு வந்து தடங்கள் என்ன, அவருக்கு வந்து இதுவெல்லாம் என்ன, அதை மீறி எப்படி அவர் அந்த கடையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறாரு அப்படின்றது தான் ஒரு சிம்பிள் ஒன்லைனில் ஒரு நீட் ஸ்க்ரீன் பிளேல நம்ம மண் சார்ந்த கதையை வாழ்வியலோட சூப்பராக சொல்லியிருக்காரு. நல்ல குடும்ப கதையை சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்கு படம். நம்ம தனுஷ் சார் ஆக்டிங் கேட்க வேணாம், எப்போதும் போல பின்னி எடுத்திருக்காரு. நித்யா மேனனும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஷாலினி பண்ணி அவங்க கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம அருண் விஜய், சத்யராஜ் இவங்களாம் வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், சமுத்திரக்கனி சார்லாம் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம இளவரசர் சார் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து பாடல்கள் மற்றும் பிஜிஎம்ல வந்து ஆஸ் யூஸ்வல் தனுஷ் ஜிவி காம்போ எப்படி இருக்குமோ அது மாதிரி பிரித்து எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், போய் பாருங்க. ஒரு இந்த ஹாலிடேக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இந்த இட்லி கடை. இதுக்கு நம்ம கொடுக்குற மார்க் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 கொடுக்கலாம். ஒரு க்ளீனான ஒரு நீட் என்டர்டெய்னர். பாண்டி, திருச்சற்றம்பலம் வரிசையில் இதுவும் ஒரு தனுஷ் சாருக்கு ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த இட்லி வந்து ஒரு நல்ல இட்லியாகவே வந்திருக்கு. போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பை.